அடுத்தது இருப்பினை கிரயம் அல்லது தேறக்கூடிய நிகர பெறுமதி என்பவற்றில் குறைவா கிரியம் அல்லது தேறக்கூடிய நிகர பெறுமதி குறைவான பெறுமதி இருப்பை மதிப்பிடுற என்பது இந்த எண்ணக்கரு முன்னெச்சரிக்கை எண்ணக்கர். வெரி குட். பாதுகாப்பு எண்ணக்கர். வெரி குட். எதிர்காலத்தில் இப்ப நட்டச்சத்துக்கு எதிராக மேற்கொள்வார் முன்னெச்சரிக்கை எண்ணக்கர். கனவே விட சொல்றீங்க இல்லையாம்மா, படிப்பிச்சுதான் திருப்பி செய்ய முன்னெச்சரிக்கை எண்ணக்கர். 26 ரூபாய் 10,000க்கு குறைவாக கொள்வனவு செய்யப்பட்ட எல்லா சொத்துக்களையும் செலவினமாக இனங்காணல். 10,000 ரூபாய்க்கு குறைவா வாங்கின எல்லாமே குறைவா காட்டுறது மெட்டீரியல். வெரி குட். முக்கிய அளவு சார் எண்ணக்கரு அல்ல பொருண்மை எண்ணக்கரு. முக்கிய அளவு சார் எண்ணக்கரு அல்லது பொருண்மை எண்ணக்கரு. முக்கிய அளவு சார் எண்ணக்கரு அல்லது பொருண்மை எண்ணக்கரு. 26 27 ஓகே. கருவிகள் ரூபாய் 2,000க்கு கொள்வனவு செய்யப்பட்ட போதிலும் அதன் ஆயுட்காலம் 4 வருடங்கள் ஆகும். இதனை கொள்வனவு செய்யப்பட்ட ஆண்டிலேயே செலவீனமாக காட்டுதல். இந்த எண்ணக்கரு கொள்ள செய்த ஆண்டிலே செலவினமா காட்டுறோம். பொருண்மை எண்ணக்கரு அல்ல முக்கிய அளவு சார் எண்ணக்கரு. ஓகே ஓகே. ஓம் சரம். அடுத்த வாசம். 2,000 வாங்கினது 4 வருஷம் பயன்படுத்தக்கூடிய இருந்தாலும் கொள்ள செய்த ஆண்டிலேயே கருதிடம் செலவாக அது பொருண்மை எண்ணக்கருல முக்கிய அளவு சார் என்ன. 28 இயந்திரம் ஒன்று குத்தகை அடிப்படையில் ரூபாய் 5 லட்சத்திற்கு கொள்வனவு செய்யப்பட்டு நிதிநிலைமை கூற்றில் சொத்தாக காட்டப்பட்டுள்ளது. இந்த எண்ணக்கரு தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம். வெரி குட். வெளியான தன்மையில சொத்து இல்லாட்டியும் நிறுவனத்துக்கு உள்ளாந்த தன்மையில சொத்தா வெளிப்படுத்த காரணம். வெரி குட். தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு. இதை ஞாபகம் வச்சுங்கன்னா தோற்றத்திலும் பார்க்க சாண்டிகோல் கேஸ். தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு. நிறுவனத்தில் காணப்படுகின்ற இருப்புகளினை மூலப்பொருள் இருப்பு, குறைவேலை இருப்பு, முடிவு பொருள் இருப்பு என வகைப்படுத்தி நிதிநிலைமை கூற்றில் வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. நிறுவனமானது இருப்புகளின் கிரயத்தினை முதல் வெளிமுறையில் FIFO தொடர்ந்து மதிப்பிடுதல். கன்சிஸ்டன்சி. வெரி குட். நாங்க என்ன கொள்கை பின்பற்றோமோ அந்த கொள்கையை தொடர்ந்து பின்பற்ற. ஓவியா வெரி குட் அம்மா, வெரி குட். இப்படி கூட சொல்லணும். தொடர்ந்து புத்தகங்களை வெளிப்படுத்துவது கொள்கை மாறாமை எண்ணக்கரு. அப்ப நாங்க பின்பற்ற கொள்கையை என்ன செய்யக்கூடாது, மாத்தக்கூடாது. சில பேர் 5 நாளுக்கு ஒருக்கா தான் குளிக்கிறதா கொள்கையா இருக்கலாம் தரணியா. அவன் என்ன செய்ய மாட்டியா, 5 நாளுக்கு 3 நாள் குளிக்க கூடாது. 5 நாள் முடிஞ்சா பிறகுதான் குளிக்கும். விளங்க தரணியா, அதுதான் கொள்கை. நாங்க என்ன கொள்கை பின்பற்றோமோ அந்த கொள்கையை தரணியா தொடர்ந்து பின்பற்ற. இதை போட்டுக்கொள்ளுமா, பாஸ் என்ன போடும், இதை போட்டுக்கொள்ளுவோம். கடந்த கால பரீட்சை வினார். கடந்த கால பரீட்சை வினார். கடந்த கால பரீட்சை வினார் 2019 வினா.
2019 18 போய் கொண்டிருக்குமா நம்ம பண்ணிருப்போம் ரைட் முதலாங்கள் பாஸ் செய்யப்பட்டு போட்டு ரைட் பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களில் கிரயம் தேறக்கூடிய நிகர பெறுமதியில் நிதிக்கூற்றுகளில் இருப்புகளினை வெளிப்படுத்துவதற்கான அடிப்படையினை வழங்குகின்றது. முதலாவது முக்கிய இதுல இருப்போட தொடர்புற எண்ணக்கரு வந்து 2 ஒன்று முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு மற்ற இணைத்தல் எண்ணக்கரு. முன்னெச்சரிக்கை எண்ணக்கருன்னு சொன்னா கிரியம் தேறக்கூடிய நிகர பெறுமதி இது குறைவோ அது இருப்பா எடுக்கணும். இரண்டாவது இருப்பின் ஒரு பகுதியை விற்பனை கிரியமும் விற்கப்படா இருப்பின் நம்பரை தான் காட்டுவது இணைத்தல் எண்ணக்கரு. அப்ப இருப்போட தொடர்புற எண்ணக்கரு என்றால் 2 எண்ணக்கரு ஒன்று முன்னெச்சரிக்கை மற்றது இணைத்தல். விடை இலக்கம் எத்தனை? 5. 2019 இப்படிதான் கேள்வி வருது. 2019 வாசிப்பு வெரி குட் சார். 2019 வாசிப்பு இது விளங்கினா ஒரு காலம் முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு என்றா என்னன்றோ இணைத்தல் எண்ணக்கரு என்றா என்ன கேட்கப்பட மாட்டா. முதலாக 5வது 2வது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டு எண்ணக்கருக்களை பிரயோகிப்பது தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? முதலாவது சாதாரண பங்குதாரருக்கு செலுத்திய பங்கு லாபம் நிறுத்தி வைத்த வருமானத்திலிருந்து கழிப்பனவாக காட்டுவதற்கான அடிப்படையை வணிக அலகுசார் எண்ணக்கரு வழங்குகின்றது. தொடர்ந்து வாசிக்க தனி வியாபாரம் என்ன சரியா பார்த்துட்டு போ. தனி வியாபாரம் என்ன? மேலே மூலம் ஈடுபடுத்துறது, உரிமையால பெற்றது, தெரிய லாபம் கூட்டுறது எல்லாமே வணிக எனக்கு பங்குடமே இது படிப்பும் இதே மாதிரி. கம்பெனியில வந்து சாதாரண பங்கை வாங்கினவனுக்கு என்ன கொடுக்கணும்? பங்கு லாபம் கொடுக்கணும். அப்ப செலுத்திய பங்கு லாபத்தை நிறுத்தியது வருமானத்திலிருந்து கழிப்பதற்கு அடிப்படை வழங்குறது. ஏனென்றால் நிறுவனத்தையும் சாதாரண பங்குதார உரிமையாளராக இருந்தாலும் உரிமையாளரையும் வேறுபடுத்தி காட்டுது. ஆவே நிசாந்தி வணிக அலகுசார் எண்ணக்கரு என்ன சொல்லுது? நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு. இந்த விட சரி. வருமதி வருமானங்களை நிதிநிலைமை கூற்றில் நடைமுறை சொத்தொன்றாக வகைப்படுத்துவதற்கான அடிப்படையினை முக்கியத்துவ எண்ணக்கரு வழங்குகின்றது. வருமதி வருமான கணக்காளர் சொன்னால் அற்றுரு எண்ணக்கர். அற்றுரு எண்ணக்கர் முக்கியத்துவ எண்ணக்கர் வருமா இல்லை. அப்ப தவறு. வியாபார சென்மதியாளரிடமிருந்து பெற்ற கழிவை வருமானம் ஒன்றாக இனம் காண்பதற்கான அடிப்படையை இணைத்தல் எண்ணக்கரு வழங்குகின்றது. இணைத்தல் எண்ணக்கரு வழங்குமா? உங்களுக்கு தெரியும் வருமானத்தை அடையாளப்படுத்தும் எண்ணக்கரு எந்த எண்ணக்கரு? தேர்தல் எண்ணக்கரு. நோட் பண்ணி வைங்க. தேர்தல் எண்ணக்கரு பிள்ளை தேர்தல் எண்ணக்கரு. வியாபார வருமதியாளரின் கொடுத்த கழிவினை செலவொன்றாக இனங்காண்பதற்கு அடிப்படையை தேர்தல் எண்ணக்கரு வழங்குகின்றது. செலவு இனங்காண்ற எந்த எண்ணக்கரு? இணைத்தல் எண்ணக்கரு. வருமானத்தை இனங்காண்ற என்னது? அது தேர்தல் எண்ணக்கரு. தவறு. 4வது பிள்ளை சரியாக விடைக்கொள்ளுவா. இணைத்தல். நிகழத்தக்க பொறுப்புகளினை நிதிநிலைமை கூற்றில் பொறுப்பொன்றாக இனங்காண்பதற்கான அடிப்படையை முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு வழங்குகின்றது. உங்களுக்கு தெரியும் நிகழத்தக்க பொறுப்பு படிப்போம். இது பாடம் முடியும் பாசு பண்ணுவதில் அது பின்வடியம் சேர்க்கப்பட்டிருக்கு. நிகழத்தக்க பொறுப்பு கண்டால் நிச்சயம் இல்லாத பொறுப்பு. அது குறிப்பு வழியில் காட்டப்படுமா? கணக்கில் வெளிப்படுத்தப்படாது. குறிப்பு வழி நோட் பண்ணிக்கணும். கணக்கில் வெளிப்படுத்தப்படாது, குறிப்பு வழியில் வெளிப்படுத்தப்படும். கணக்கில் வெளிப்படுத்தப்படும் என்பது தவறு. குறிப்பு வடிவில் வெளிப்படுத்தப்படும். குறிப்பு வடிவில் வெளிப்படுத்தப்படும். 2, 3, 4, 5 தவறு. முதலாவது பாருங்க திருப்பி சொல்லிட்டான். சாதாரண கம்பெனி இங்க படிச்சிருப்பீங்க நோட்ஸ்ல.
கம்பெனியில பங்க வாங்கினவனுக்கு நான் என்ன கொடுக்கணும்? கம்பெனியில பங்க வாங்கினவனுக்கு நான் என்ன கொடுக்கணும் சொல்லுங்க. கம்பெனியில பங்க வாங்கினவனுக்கு நான் என்ன கொடுக்கணும்? பங்குலாம் கொடுக்கணும். பங்குலாம் கொடுக்கணும் என்றால் அந்த பங்கு லாபம் நீங்க தனிவியார முடி கணக்கெடுச்சாம படிப்பீங்க. மூலதனம் பிளஸ் நிறுத்தியத்தை வருமானம் சேர்ப்பேன். அந்த நிறுத்தியத்த வருமானத்திலிருந்து கழிக்கிறது, அந்த லாபத்திலிருந்து கழிக்கிறது. அப்ப நிறுவனத்தையும் உரிமையாக வேறுபடுத்துறதான் இந்த வணிகாளர் சார் என்னக்க முதலாவது சார் நிகழத்தக்க பொறுப்புன்னா பொறுப்பாக காட்டக்கூடாது. அதான் நிகழத்த பொறுப்பா. இதிலுமேக்கு ஒரு பொறுப்புண்டா என்னங்க தவறு வந்த விட வேறா உண்டாங்க. பின்வரும் கணக்கீட்டு நடவடிக்கைகளுக்கு மிகவும் பொருத்தமான கணக்கீட்டு எண்ணக்கருக்களை குறிப்பிடுக. முதலாவது, ரெண்டுகளையும் விற்பனை வந்தது சக்சல்ல வந்த சுருக்கமா அப்படி எழுதுவோம். அதுல வந்த ரைட். விற்பனை செய்யப்பட்ட பொருட்களுக்கு வழங்கப்படும் உத்தரவாதத்துக்கான ஏற்பாட்டினை செய்தல். என்ன கரு இப்ப உத்தரவாதம் மேற்கொண்டது பாசிட்டிவ் மிஞ்சி வேறா வெரி குட். முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு எண்ணக்கர். முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு எண்ணக்கர். முன்னெச்சரிக்கை எண்ணக்கர் பாதுகாப்பு படிப்பிச்ச மிஞ்சி ஒரு பாசிபிள் இருக்காரு. 2019 பாத்துக்கிறீங்களா? 2020 வந்தானே சரி. குத்தகைக்கு கொள்வனவு செய்த கட்டிடத்தினை குத்தகை கொள்வனவாளரின் புத்தகங்களில் சொத்தொன்றாக பதிதல். என்ன குத்தகை சொத்தா காட்டுறது? தோட்டத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கர். தோட்டத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கர். தோட்டத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கர். வெரி குட். வருமான கூற்றில் பெருமான தீவினை செலவீனம் ஒன்றாக காட்டுதல். வருமானத்தை செலவீனமாக காட்ட ஜனோஜா இது இணைத்தல் எண்ணக்கர். வெரி குட் வேணுஜா. பவுனியாக்காரனும் விட சொல்றீங்க இல்ல, சுபானுஜாக விட சொல்றீங்க இல்ல, லக்ஷியாக வருமானத்தை வருமான செலவாக காட்டுறவன்டா இணைத்தல் எண்ணக்கர். நாலாவது, நிதிலைமை கூற்றுகளில் சொத்துக்களை நடைமுறை அல்லா சொத்துக்களாக சமர்ப்பித்தல். நிதிலைமை கூற்றுல சொத்துக்கள் நடைமுறை எண்ணக்கரு தொடர்ந்து எங்கும் எண்ணக்கரு. வெரி குட் செல்வி. தொடர்ந்து எங்கும் எண்ணக்கரு. வெரி குட் நிசாந்தி. நிறுவனம் எதிர்பார்க்கும் எதிர்கால காலப்பகுதி வரைக்கும் தொடர்ந்து இயங்க வேண்டும். 2019 பாசிபிள் வந்தது. தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. நிதிக்கூற்றுகளை தயாரிக்கும் போது கணக்கீட்டு எண்ணக்கருக்களை பிரயோகிப்பது தொடர்பில் பின்வரும் எந்த கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானது அல்லது சரியானவை? 2018 ஹோஸ்டா மேல போடுவீங்க. 2018 ஹோஸ்ட் வணிக அலகுசார் எண்ணக்கருவுக்கு அமைய நிதிக்கூற்றுகளில் உரிமையாண்மையானது தனியான மூலமாக இனங்காணப்படுகின்றது. தனியான மூலம் சரிதானே? நிறுவனம் உரிமையா பகுரேகே சரி பேய போடுங்க. பிரேக்கெட்டுக்கு இந்த கூற்று வடிவில் நான் பல்வேறு வினா போடல. நீங்க ஏன்னு போடுங்க. விட உண்டு சரி. தொடர்ந்தியங்கும் எண்ணக்கருவானது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை நிதிலைமை கூற்றில் நடைமுறை மற்றும் நடைமுறையல்லாதவை என வகைப்படுத்துவதற்கான அடிப்படையை வழங்குகின்றது. நடைமுறை வகைப்படுத்துறது சரிதானே? தொடர்ந்து தானே சரி. வேங்க 2018 மந்திரிக்கு 2019 மந்திரி விளங்குதா? பாசு பேர் அரைக்காது எண்ணக்கர் என்ன விளங்கி சேர்க்கவே கூடாது. வெள்ளிக்கிழமை கேள்விதானே. அடுத்த வருமான கூற்றில் ஒவ்வொரு காலப்பகுதிக்குமான பெருமான தேய்வினை இனங்காண்பதற்கு இணைத்தல் எண்ணக்கரு அடிப்படையாகும். வருமான கூற்றுல பெருமானத்தை கொண்டே காட்டுறவனா இணைத்தல் எண்ணக்கர். பெருமானத்தை மேற்கொள்றதான் தொடர்ந்து எங்கும் எண்ணக்கர். அப்படி சரி.
வருமானக்கூறு தானே. அப்ப ஏயும் பியும் சியும் சரியான விடை. 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 ரைட். பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் இளங்கோவின் உணவு விநியோக வணிகத்தில் இடம்பெற்றுள்ளன. 15/1/2022 உணவு விநியோகத்திற்கான கட்டளை ஒன்றை பெற்றுக்கொண்டதுடன் முற்பணமாக ரூபாய் 1,00,000 காசு பெறப்பட்டது. 28/1/2022 மேற்படி கட்டளைக்கான உணவு விநியோகித்துள்ளதுடன் காசாக ரூபாய் 2,00,000 பெறப்பட்டது. 5/2/2022 இக்கட்டளைக்கான மீதி பணம் ரூபாய் 50,000 பெறப்பட்டது. மேற்படி கட்டளையில் வருமானத்தினை இனங்காணுதல் தொடர்பாக முதலாவது வருமானத்தினை இனங்காணும் திகதி, இரண்டாவது இத்திகதியில் இனங்காண வேண்டிய வருமானம், மூன்றாவது இதற்கு மிகவும் பொருத்தமான கணக்கீட்டு எண்ணக்கரு. முதலா என்னன்னா உணவு விநியோகிக்கிற கம்பெனி தான் இந்த இளங்கோ. இவரு 15ஆம் தேதி காசு கொண்டு முப்பணமா வாடிக்கையான கொடுத்திருக்கிறார். ஆனா இவர் என்ன செய்கிறார் சொன்னால் 28ஆம் தேதி தான் அந்த உணவு விநியோகிச்சு மிச்ச காசை வாங்கியிருக்கிறார். மிகுதி பணத்தை 5ஆம் தேதி 2ஆம் மாசம் வாங்கியிருக்கிறார். இப்ப வருமானத்தை என்னங்காம் தேதி என்ன பொருட்கள் எக்கால பயிர் விற்பனை செய்யப்படுதோ அக்கால பகுதியில் வருமானமாக இனங்காணப்பட வேண்டும். பொருள் வித்தடைத்தப்ப 28/1/2022 ஆகிய அன்றைய தினம் வருமானம். விடை 28/1/2022. 28/1/2022. இத்திகதியில் இனங்காண வேண்டிய வருமானம். எப்ப இனங்காண வேண்டிய வருமானம் என்றால் எல்லாத்தையும் கூட்டுக்கும். 1,00,000 ஏற்கனவே கிடைச்சது, 2,00,000 ரூபாய் காசு வந்தது, திருப்பி 50,000 பெற வேண்டியது, 350,000 தான் மொத்தம் அந்த உணவு பொதியிட்ட விலை. 3,50,000 ரூபாய். 3,50,000 ரூபாய். அப்படி 350 ரூபா படி 1000 பேருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணும். 3,50,000 ரூபாய் செலவு. முதலே கொண்டே நான் கல்யாணம் முதலே கொண்டே அட்வான்ஸ் பே பண்ணி இருப்பான். பேருந்து கல்யாணம் நடந்திருக்கும் அண்டே தான் உணவு விநியோகிச்சிருப்பான். பேருந்து பேலன்ஸ் காசு கொண்டே கல்யாணம் முடிஞ்சா பிறகு 4-5 முடிஞ்சா பிறகு கொண்டே கட்டுவோம். அப்ப அவனுக்கு எப்ப நாங்கள் கல்யாணம் நடந்ததோ அந்த டேட் தான் வருமானம். முதலாம் கேள்வி 28/1/2022. இரண்டாவது இனங்காண வேண்டிய வருமானம் 1,00,000, 2,00,000, 50,000 மூணையும் கூட்டுங்கோ 350,000. இதற்கு மிகவும் பொருத்தமான கணக்கிட்ட எண்ணக்கரு இது. பொருத்தமான எண்ணக்கரு கவனிக்கோணம். வருமானத்தை அடையாளப்படுத்தும் எண்ணக்கரு. வெரி குட், வெரி குட். தேரல் எண்ணக்கரு, தேரல் எண்ணக்கரு, தேரல் எண்ணக்கரு, தேரல் எண்ணக்கரு, தேரல் எண்ணக்கரு, தேரல் எண்ணக்கரு. அடுத்த 6ஆம் கேள்வி. என்ன பையனோட பேப்பர், என்ன பையனோட ஹோஸ்ட். பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களில் எது வியாபாரம் ஒன்றின் நிதி கூற்றுக்களில் ஊழியர்களின் தேர்ச்சிகளை இனங்காண தேவையில்லை என்பதற்கான அடிப்படையை வழங்குகின்றது? அதாவது ஊழியர்ன தேர்ச்சிய பணத்தை அளவிட முடியாதானே. பணத்தின அளவிட முடியாத என்ன பேர்? அதுக்கு பேர் பண அளவிட்ட எண்ணக்கரு. விடை பண அளவிட்ட எண்ணக்கரு. இந்த ஊழியர் தேர்ச்சிய பணத்தினால் என்ன செய்ய முடியாது, அளவிட முடியாது. அவை பண அளவிட்ட எண்ணக்கரு, பண அளவிட்ட எண்ணக்கரு. எத்தனையா விடை? 5ஆவது விடை. 7ஆவது. பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களில்
இது நிறுவனம் ஒன்றின் நிதிநிலைமை கூற்றில் வியாபார வருமதி மற்றும் வியாபார சென்மதி என இனங்காண்பதற்கான அடிப்படையினை வழங்குகின்றது. அப்ப ஸ்கூல்ல மிஸ் உங்களை கணக்கிட்டால் இதை மிஞ்சி அன்னைக்கு வராது. இது விளாங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன வார கிளாஸ் மீட்டருக்குள்ள ஒப்பு இருக்கு. அப்ப வியாபார வருமதி வியாபார சென்மை கணக்கில் காட்டுறோம் என்றால் அட்டுரு என்னக்கரு. நீங்க டியூஷன்ல இருக்கிறீங்க, காசு கட்டல. இப்ப நீங்க காசு கட்டினாக்கள் தான் நான் அட் பண்ணுவேன்னால் வெயிட்டிங் ரூம்ல முழு பேரு நிப்பீங்க, 4-5 விரங்குந்தி கொண்டு போக இருப்பீங்க. நான் எல்லாரும் வாங்குவோம் சேர்த்து செய்யறேன்னால் நான் அற்று அடிப்படை, அற்று அடிப்படை, தீபன் நிறுவனம் அற்று அடிப்படை, கேபிகே நிறுவனம் அற்று அடிப்படை. விளங்குதா? அப்ப அற்று அடிப்படையிலான கணக்கு செய்கிறோம். அதானுங்க எல்லாரும் இல்லாட்டி இந்த போட்டி பரிச்சை ஓப்பெல்லாம் செய்யறாங்க. சூமுனாக சயின்ஸ் எல்லாம் காசு கட்டினா தான் உள்ளுக்கு வருவான். காசு கட்டினா தான் உள்ளுக்கு வரலாம். வெயிட்டிங் ரூம்ல அனுப்பி முழு பேர். நாங்கள் அப்படி இல்லை. நாங்க என்ன அடிப்படை அட்டுரு அடிப்படை. அதான் அற்று அடிப்படை. நீங்க காசு கட்டிக்க குத்தி கொண்டு இருக்கிறீங்க. காசு கட்டினீங்களா? இல்லை, கட்டையில. ஆனா இதுக்கு படிச்சு கொண்டு இருக்கீங்களா? அதான் அற்று அடிப்படை. இப்ப விளங்கி இருக்குமே நினைக்கிறேன். இறுதி வினாக போறோம். 8வது வினா. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பிரயோகிக்கக்கூடிய மிகவும் பொருத்தமான கணக்கீட்டு எண்ணக்கருவினை குறிப்பிடுக. முதலாவது நிதி கூற்றுகளின் அறிக்கையிடும் காலத்தினை குறிப்பிடுதல். அறிக்கையிடும் காலத்தினை குறிப்பிடுதல். அறிக்கையிடும் காலம் குறிச்சா என்னது? கால அளவிட்ட எண்ணக்கர், அது ஆவர்த்தன எண்ணக்கர். கால அளவிட்ட எண்ணக்கரு, அது ஆவர்த்தன எண்ணக்கர். வெரி குட். நிறுத்தி வைத்த வருமானத்திலிருந்து உரிமையாளருக்கு செலுத்திய பகிர்வினை கழித்தல். வருமானத்திலிருந்து உரிமையாளர் செலுத்திய பகிர்வை கழிக்கிறது வந்து எந்த எண்ணக்கரு? வணிக அழகுசார் எண்ணக்கர். 2வது வணிக அழகுசார் எண்ணக்கர். முதல் கால அளவிட்ட எண்ணக்கரு, வணிக அழகுசார் எண்ணக்கர். வெரி குட். பெற்றுக்கொள்ளப்பட்ட கிரயத்தில் ஆதனம், பொறி மற்றும் உபகரணத்தினை அளவீடு செய்தல். என்ன பெருமையில வாங்குறோமோ அந்த பெருமையில கணக்குல காட்டுறது எந்த எண்ணக்காரு? வரலாற்று கிரிய எண்ணக்கர். வெரி குட். என்ன சொத்து என்ன பெருமையில வாங்குறோமோ அந்த பெருமை நிசாந்தி வரலாற்று கிரிய எண்ணக்கர். உதாரண பேர் வரலாற்று கிரிய எண்ணக்கர். செல்வி சுபானு. அடுத்து இருப்புக்களை அதன் கிரயம் மற்றும் தேறக்கூடிய நிகர பெறுமதியில் குறைவான பெறுமதியில் அளவீடு செய்தல். தேறக்கூடிய பெறுமதியில குறைவான பெறுமதி அளவீடு செய்கிறது என்பது முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு எண்ணக்கர். முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு எண்ணக்கர். முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு எண்ணக்கர். முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு எண்ணக்கர். லக்ஷனா இருக்கிறீங்களா? லக்ஷனா ஜெர்வமாக இருக்கிறீங்க சொல்லுங்க. என்னுடைய வகுப்பு 3:30க்கு தொடங்கும். பின்னரம் 3:30க்கு என்னுடைய வெள்ளிக்கிழமை வகுப்பு நடைபெறும். வெள்ளிக்கிழமை வகுப்பு கிளாஸ் என்ன டைம்? 3 to 4 3 to 4 என்ன டைம்? 4:20 தானே? 4:20 தானே கிளாஸ்? 3:30 வந்துட்டு 4:00 போகும். இல்லைன்னா 4:20. அப்ப சரி, ஓகே. நான் நாளைக்கு சொல்றேன். 4:30 போடும், இல்லை 5 போடும். சரியா?